பிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. சார் அப்படியே எல்லாரும் ஸ்டேஜில் இருக்கவங்க அப்படியே குத்துவிளக்கு ஏற்றிடலாம் சார். ஸ்டேஜில் இருக்கணும் அப்படியே. சேர்மன் சார் அப்படியே எல்லாத்தையும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி குத்துவிளக்கு ஏற்றுங்க சார். குத்துவிளக்கேற்றி நிகழ்வை துவக்கி வைத்த பெருந்தகைகளுக்கு நன்றிகளை உரித்தாக்குகிறோம். அடுத்தபடியாக நிகழ்விற்கு முறையான வரவேற்புரை வழங்குவதற்காக திண்டுக்கல் மையத்தினுடைய தலைவர் பொறியாளர் பவுல்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அகில இந்திய கட்டுனர் சங்கம் திண்டுக்கல் மையத்தின் அழைப்பினை ஏற்று 2வது மாநில அளவிலான மேலாண்மை மற்றும் பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் கட்டுனர்கள் அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். உறுதியான பூட்டிற்கும் சிறுமலை காற்றிற்கும் நச்சுவை வாழைக்கும் நாவிற்கினிய பிரியாணிக்கும் அருகில் இருக்கும் கொடைக்கானலுக்கும் அழகான பழனிமலைக்கும் பெயர் பெற்றது எங்களுடைய திண்டுக்கல் மாவட்டம். இந்த பெருமைகள் போல
மற்றும் ஒரு பெருமை அகில இந்திய கட்டுனர் சங்கம் திண்டுக்கல் மையத்திற்கும் உண்டு என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூறுவதில் கடமைப்பட்டுள்ளேன். சீரிய சிந்தனைகள், கூரிய செயல்கள், பயனுள்ள திட்டங்கள், பண்பான வழிகாட்டல்கள் என பன்முகங்கள் கொண்ட இன்முகம் அகில இந்திய கட்டுனர் சங்கத்தின் மாநில தலைவர் திரு கே வெங்கடேசன் சார் அவர்களை திண்டுக்கல் மையத்தின் சார்பில் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். செயலாளர் என்பவர் செயல் வீரர். அவ்வகையில் செயற்கரிய செய்து முடிக்கும் மாநில செயலாளர் திரு சாந்தகுமார் அவர்களையும் திண்டுக்கல் மையத்தின் சார்பில் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என வலியுறுத்தும் குரல் போல் கட்டுனர் சங்கத்தின் பொருளாக திகழ்ந்து வரும் பொருளாளர் திரு கருணபூபதி அவர்களையும் திண்டுக்கல் மையத்தின் சார்பில் அன்புடன் வரவேற்கின்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். சிறந்த திட்டமிடல், நேர்த்தியான ஒருங்கிணைப்பு என அகில இந்திய கட்டுனர் சங்க மேலாண்மை மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை திண்டுக்கல் மைய நிகழ்வு தலைவராக பொறுப்பேற்று நடத்தும் திரு ஜனகர் சார் அவர்களையும் எங்கள் மையத்தின் சார்பில் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். அகில இந்திய முன்னாள் தலைவர் மற்றும் காப்பாளர் பீஸ்மா திரு ராதாகிருஷ்ணன் சார் மற்றும் மோகன் அவர்களையும் வருக வருக என எங்கள் மையத்தின் சார்பில் அன்புடன் வரவேற்கின்றேன். காப்பாளர் திரு எல் வெங்கடேசன் அவர்களையும் திரு ஆர் முத்துக்குமார் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். மாநில உடனடி முன்னாள் தலைவர் திரு பி பழனிவேல் சார் அவர்களையும் மையத்தின் சார்பில் வருக வருக என அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். காரைக்கால் செயலாளர் திரு எஸ்யு அறிவுக்கரசன் அவர்களையும் மையத்தின் சார்பில் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். மற்றும் முன்னாள் மைய தலைவர்கள் பொதுக்குழு மற்றும் மேலாண்மை குழு உறுப்பினர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். மற்றும் முன்னாள் காப்பாளர்கள், முன்னாள் மாநில தலைவர்கள் அனைவரையும் எங்களுடைய திண்டுக்கல் மையத்தின் சார்பில் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். புதுச்சேரி செயலாளர் திரு கே அருணகிரி அவர்களையும் திண்டுக்கல் மையத்தின் சார்பில் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். எங்கள் மையத்தின் பட்டய தலைவர் திரு தாண்டவகிருஷ்ணன் சார் அவர்களையும் வருக வருக என எங்கள் மையத்தின் சார்பில் அன்புடன் வரவேற்கின்றேன். அகில இந்திய கட்டுனர் சங்கத்தின் 2வது மாநில மற்றும் மேலாண்மை பொதுக்குழுவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் திண்டுக்கல் மைய முன்னாள் தலைவர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். மற்றும் இந்த சிறப்பான நிகழ்விற்கு உறுதுணையாக நின்று ஒத்துழைக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் அனைவரையும் வருக வருக என எங்கள் மையத்தின் சார்பில் வரவேற்று நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்கிய திண்டுக்கல் மையத்தின் தலைவர் அவருக்கு நன்றி. அடுத்ததாக இந்த 2வது மாநில பொதுக்குழு மற்றும் மேலாண்மை குழுவை நடத்தி கொடுக்கக்கூடிய திண்டுக்கல் மையத்தின் ஒருங்கிணைப்பாளர், மேனாள் தலைவர், மரியாதைக்குரிய பொறியாளர் பி ஜனகர் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். அகில இந்திய கட்டுனர் சங்கத்தின் திண்டுக்கல் மையத்தின் சார்பாக இன்று ஏற்பாடு செய்யப்பட்டு 2வது மாநில மேலாண்மை மற்றும் பொதுக்குழு கூட்டத்துக்கு வருகை என்று சிறப்பித்துக் கொண்டிருக்க அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த கூட்டத்தினை தலைமையேற்று நடத்த இருக்கின்ற மாநில தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு எல் வெங்கடேசன் அவர்களையும், மாநில செயலாளர் திரு சாந்தகுமார் அவர்களையும், மாநில பொருளாளர் கருணபூபதி சார் அவர்களையும், இமீடியட் பாஸ் சேர்மன் பழனிவேல் சார் அவர்களையும், பாண்டிச்சேரி ஒருங்கிணைப்பாளர் அருணகிரி சார் அவர்களையும், என் மையத்தின் தலைவர், செயலர், என்னோடு இணைபுரிந்து பணியாற்றிருக்கின்ற கோஆர்டினேட்டர்ஸ், கோ சேர்மன்ஸ் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம்.
இந்த நிகழ்வில் பெரிய ஆர்வத்துடன் கலந்து கொள்ள விருப்பமாய் இருந்தும் குடும்ப விழாவில் பங்கேற்று சூழ்நிலை காரணமாக கலந்து கொள்ள முடியாமல் வெளிய நாடு சென்றிருக்கின்ற ஐயா பீஸ்மர் ஐயா அவர்களையும் சவுத் ஜோன் வைஸ் பிரசிடெண்ட் ரகுநாதன் அவர்களையும் இங்கே நினைவுபடுத்த வேண்டியிருக்கு. அவங்க இங்கே பங்கெடுக்கலனாலும் அவங்க வாழ்த்துறை வழங்கியிருக்காங்க. அந்த வாழ்த்துறை இங்கே உங்கள் முன் அனுமதியுடன் ஒளிபரப்பப்படும். அதை தவிர நம்முடைய அகில இந்திய பாஸ் சேர்மன்ஸ் ஐயா பெருமைமிகு யூசுப் ஐயா அங்கே இருக்காங்க. அகில இந்திய இமீடியட் பாஸ் பிரசிடெண்ட் விஸ்வநாதன் சார் இருக்காங்க. அகில இந்திய பாஸ் பிரசிடெண்ட் மோகன் சார் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பாஸ் பிரசிடெண்ட்ஸ், வைஸ் பிரசிடெண்ட்ஸு, ஸ்டேட் பிரசிடெண்ட்ஸு, ட்ரஸ்டீஸு, முசுக்குமார் சார், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாநில ட்ரஸ்டி எல் வெங்கடேசன் சார், இன்றைய கூட்டத்தின் கதாநாயகர்கள் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டு மேலும் நம்மை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாஸ் சேர்மன்ஸ் புகழேந்தி சார், சவுத் ஜோன் வைஸ் பிரசிடெண்ட் அண்டு ட்ரஸ்டி பாஸ் சேர்மன், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் அண்ணன் திரிசங்கு அவர்கள், நம்ம ஜோனல் செக்ரட்டரி ஆர் ஸ்ரீதர் அவர்கள், முன்னாள் துணைத் தலைவர்கள் ஐயநாதன் அவர்கள், வேதானந்த் அவர்கள், முன்னாள் மாநில தலைவர்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எஸ் ஐயப்பன் அவர்கள், திரு எஸ் ஜெகநாதன் அவர்கள், டிஆர் சேகர் அவர்கள், பிரகாஷ் அவர்கள், ட்ரஸ்டி கம் பாஸ் பிரசிடெண்ட் ஐயா ராஜகோபால் அவர்கள், முன்னாள் காப்பாளர்கள் ஜேஆர் சேதலமலிங்கம் அவர்கள், திரு கே ராமானுஜம் அவர்கள் மற்றும் ஓகே செல்வராஜ் அவர்கள், மற்ற அனைவரையும் சேர்த்து இன்றைய மேனேஜிங் கமிட்டி அண்டு மேலாண்மை அண்டு பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரையும், மையத் தலைவர் அவர்களையும், மைய சிறப்பு அழைப்பாளர்களையும் திண்டுக்கல் மையத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்கின்றோம். திண்டுக்கல் மையமானது கடந்த 40 ஆண்டுகளாக எங்கள் மூத்த பொறியாளர் ஃபவுண்டர் சேர்மன் ஐயா தாண்டவகிருஷ்ணன் ஐயா வந்திருக்காங்க. அவங்க தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டு முதல் ஃபவுண்டர் சேர்மனாக இருந்தாங்க. அதற்கப்புறம் என்னோடய தந்தையார் செகண்ட் சேர்மனாக இருந்தாங்க. அதை தொடர்ந்து நாங்கள் வழிநடத்தி வந்துக்கிட்டு இருக்கோம். திண்டுக்கல் இது வரைக்கும் மாநில அளவிலையும் அகில இந்திய அளவிலையும் எல்லா கூட்டங்களையும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் உறுப்பினர்கள் பங்கேற்று எங்கள் பங்களிப்பை அளிச்சிட்ருக்கோம். முத்தாய்ப்பாக ஜோனல் மீட்டிங் நடத்தியிருக்கோம், சவுத் ஜோன் மீட்டிங் நடத்தியிருக்கோம், அகில இந்திய எம்ஜிஜிசி மீட்டிங் எங்கள் மதுரை நண்பர்களோடு சேர்ந்து நடத்தியிருக்கோம். மாநில அளவில் ஸ்கில் டெவலப்மெண்ட் மீட்டிங் நடத்தியிருக்கோம், கோர் கமிட்டி மீட்டிங் நடத்தியிருக்கோம், டைரி வெளியீட்டு விழா நடத்தியிருக்கோம். எல்லாத்தையும் விட மாநில அனுமதியோடு இன்று மாநில பொதுக்குழு மேலாண்மை கூட்டத்துக்கு முதல்ல அனுமதி வழங்கிய மூத்த சங்க பொறுப்பாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இப்போ இருக்க தலைவர் அவர்களுக்கும் திண்டுக்கல் சங்கம் வணங்கி முதல் மரியாதையை செலுத்திக் கொள்கிறது. எங்களுக்கு இந்த மீட்டிங் உண்மையிலே ஒரு படிக்கல். இதை சிறப்பாக பண்ணணுங்கிறதுக்காண்டி நான் மட்டும் இல்லை, என்னோட கோச்சேர்மனாக இருக்கிற என்னோட அருமை சகோதரர்கள் மூத்த பொறியாளர்கள் முகமது அப்துல் காதர், பொறியாளர் மீனாட்சி சுந்தரம், பொறியாளர் வீரமார்பன் அவர்கள் மட்டுமே இல்லை, எங்கள் சங்கத்துக்கு எப்பயுமே பாஸ்ட் சேர்மன்ஸ் பில்லர்ஸ். எல்லாருமே சாதாரண மெம்பர்ஸ் மாதிரி ஆரம்ப கட்டத்திலிருந்து இறுதி வரைக்கும் வேலை வைப்பாங்க. எங்கள் பாஸ்ட் சேர்மன்ஸு எங்கள் மெம்பர்ஸ் ஆதரவோடு நடத்திட்டு இருக்கோம். எந்த குறைகளாக இருந்தாலும்
கண்டிப்பாக எங்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் மேம்படுத்தி கொள்ளுவோம். அதோட மாற்றமே இல்லை. நிறைகளை நீங்கள் இங்கே பகிர்ந்து கொள்ளுங்கள், குறைகளை மட்டும் எங்கிட்ட சொல்லுங்கள். இந்த கூட்டம் முடிந்ததுக்கப்புறம் இனிய மதிய உணவு இருக்கின்றது. அனைவரும் இருந்து உணவருந்திவிட்டு செல்ல வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு, இந்த கூட்டம் தொடர்ந்து வெற்றி பாதையில் அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அகில இந்திய நன்றி திருமிகு ஜனகர் அவர்களே. அடுத்ததாக மேடையில் இருக்கக்கூடிய பெருந்தகைகளுக்கு சிறப்பு செய்யக்கூடிய நிகழ்வு. முதலாவதாக நம்மளது மாநில தலைவர் திருமிகு இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் திருமிகு ஜனகர் அவர்கள் மரியாதை செய்கிறார். மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யக்கூடிய நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதலாவதாக மாநில தலைவர் திருமிகு வெங்கடேசன் அவர்களுக்கு திண்டுக்கல் மையத்தின் சார்பாக திருமிகு ஜனகர் அவர்கள் மரியாதை செய்கிறார். அடுத்ததாக நம்முடைய ஸ்டேட் செக்ரட்டரி திருமிகு எல் சாந்தகுமார் அவர்களை நம்முடைய சேர்மன் இன்ஜினியர் பொறியாளர் பவுல்ராஜ் அவர்கள் சிறப்பிப்பார்கள். ஸ்டேட் ட்ரெஸரர் திரு கரணபூபதி அவர்களை நம்முடைய முன்னாள் தலைவர் வீரமார்பன் அவர்கள் சிறப்பிப்பார்கள். நம்முடைய உடனடி மாநில தலைவர் திருமிகு பழனிவேல் அவர்களை பொறியாளர் காதர் அவர்கள் சிறப்பிப்பார்கள். புதுச்சேரியின் ஒருங்கிணைப்பாளர் அருணகிரி அவர்களை நம்முடைய மையத்தின் செக்ரட்டரி வி பிரேம்குமார் அவர்கள் சிறப்பிப்பார்கள். ஹலோ, அனைவருக்கும் பூங்கொத்து கொடுத்து திண்டுக்கல் மையம் பெருமை சேர்க்கிறது. நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள், முன்னாள் அறக்கட்டளை நிர்வாகிகள், முன்னாள் மாநில தலைவர்கள், மேலாண்மை குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் அனைவருக்கும் திண்டுக்கல் மையத்தின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. திண்டுக்கல் மையத்தினுடைய மூத்த நிர்வாகிகள், மேலாள் தலைவர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அரங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் மரியாதை செய்யக்கூடிய நிகழ்ச்சியில் தங்களது பங்களிப்பை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திண்டுக்கல் மையத்தினுடைய மேலாள் தலைவர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் நிகழ்வில் கலந்து கொண்டு முன்னாள் தலைவர்கள், திண்டுக்கல் மையத்தினுடைய முன்னாள் தலைவர்கள் மற்றும் இருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினர்கள்
பிரிந்து சென்று This is a total black. ஒவ்வொரு வரிசையிலும் அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு நேரடியாக அவரவர் இருக்கையில் சென்று மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். விரைவாக முடிக்க வேண்டிய நிகழ்வு. காலத்தின் அருமை கருதி திண்டுக்கல் மையத்தினுடைய முன்னாள் தலைவர்களும் செயற்குழு உறுப்பினர்களும் நேரடியாக அவரவர் இருக்கைக்கு சென்று மையத்தின் சார்பாக செய்யக்கூடிய மரியாதையை அன்போடும் பெருமையோடும் செய்து முடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமது அகில இந்திய கட்டுநர் சங்கத்தின் முன்னாள் அகில இந்திய தலைவரும் பீஸ்மா என்று பெருமையோடு அழைக்கப்படக்கூடியவருமான திருமிகு ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேரில் கலந்து கொள்ள முடியாததால் ஒரு வாழ்த்து செய்தியை நமக்கு ஒளிப்படமாக அனுப்பி வைத்துள்ளார்கள். அவருடைய வாழ்த்து செய்தியை நேரடியாக இப்பொழுது நமது திரையில் அனைவரும் காண்பதற்கு வசதியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அவருடைய வாழ்த்து செய்தியை நாம் கேட்போம். இந்திய கட்டுநர் சங்கத்தின் தமிழகம் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடைபெறுகின்ற இந்த தருணத்திலே நான் பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பாலிருந்து துவக்கரை ஆற்றுகின்ற அருமையான வாய்ப்பினை எனக்கு நல்கியமைக்காக மாநில தலைமைக்கும் திண்டுக்கல் மையத்திற்கும் முதற்கண் நன்றி கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை தம்பி மாநில தலைவர் திரு வெங்கடேசன் அவர்களே, திண்டுக்கல் மையத்தினுடைய தலைவர் போல்ராஜ் அவர்களே, இந்த மாநில கூட்டத்தின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அன்பிற்கினிய தம்பி ஜனகர் அவர்களே, மற்ற திண்டுக்கல் மையத்தினுடைய மூத்த முன்னோடிகளே, மாநில செயலாளர் திருமிகு சாந்தகுமார் அவர்களே, மாநில பொருளாளர் அன்பு தம்பி கருணபூபதி அவர்களே, எங்களுடைய இந்த சங்கத்தினுடைய அகில இந்திய காப்பாளர் திருமிகு அன்பு தம்பி எல் வெங்கடேசன் அவர்களே, திருமிகு ஆர் முத்துக்குமார் அவர்களே, ஏனைய முன்னாள் அகில இந்திய தலைவர்களே, முன்னாள் அகில இந்திய துணைத் தலைவர்களே, முன்னாள் மாநில தலைவர்களே, தமிழகமிருந்து வந்திருக்கின்ற பல்வேறு மையத்தினுடைய தலைவர்களே, முன்னோடிகளே, என்னுடைய பாசத்திற்குரிய பிள்ளைகளே, அன்பிற்கினைய கட்டுநர் சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கண் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். தமிழக அளவிலே நடைபெறுகின்ற இந்த மாநில கூட்டங்கள் சில நேரங்களிலே அகில இந்திய அளவிலே நடைபெறுகின்ற பொதுக்குழு சிறப்புழு கூட்டங்களை விட மிக சிறப்பாக நடைபெறுகிறது. உங்களிடையிலே இருந்து உடல் அளவிலே பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் என் உணர்வும் என் ஆத்மாவும் உங்களை சுழன்றியே இருக்கிறது என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. அதுதான் நிஜம் கலந்த உண்மை என்று கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதுபோன்று மாநில கூட்டங்களை நடத்தி நமது வலிமையும் புலிவையும் அகிலத்துக்கு எடுத்துக்காட்டுகின்ற சிறப்பான பணியை அகில இந்தியாவிலேயே தமிழகத்தான் செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏன், அகில இந்திய அளவிலே கூட பல்வேறு காலகட்டத்திலே பல்வேறு செயல்கள் மூலமாக இன்றைய தினம் அகில இந்திய சங்கத்தையே நாம் கட்டி காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் மிகையாகாது. அது இன்றல்ல நேற்றல்ல, தொடர்ந்து கடந்த 40-50 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி தான். இன்றும் கூட அகில இந்திய அளவிலே அக்கறையோடு செயல்படக்கூடியவர்கள் நாம் தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. குறிப்பாக நம் தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க அகில இந்திய காப்பாளர் அது ஆர் முத்துக்குமார் அவர்களாக இருந்தாலும் சொல்லி,
குறிப்பாக என்னுடைய அருமைத்தம்பி எல் வெங்கடேசனாக இருந்தாலும் சரி, அந்த காப்பாளர் பணியை எவ்வளவு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எண்ணி எண்ணி மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு ஒரு மேற்கோளை காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பு தம்பி முத்துக்குமார் அவர்கள் பொறுப்பேற்ற உடனேயே அகில இந்தியாவிலும் இருக்கின்ற சொத்து வாரி கணக்குகளை கேட்டு பெற்று, அதே போன்று நமது வைப்பு நிதியிலே இருக்கின்ற தொகை எவ்வளவு என்ற கணக்குகளையும் பெற்று அது மற்ற பாப்பாளர்களுக்கும் அவர் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்ன செய்தியை இங்கு நான் உங்களுக்கு குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போன்றுதான் அங்கு வைப்புத் தொகையை எந்தெந்த நிறுவனங்களிலே முதலீடு செய்தால் அதற்கு அதிகமான பலன் கிடைக்கும் என்ற எண்ணத்தை கூட அவர் உருவாக்கி, அந்த வகையிலே இன்றைக்கு அகில இந்திய அளவிலே மற்ற காப்பாளர்களுக்கெல்லாம் முன்னோடியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அன்பு தம்பி எல் வெங்கடேசன் என்று சொன்னால், அது நமது தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் தொன்று தொட்டு கடைபிடிக்கின்ற அந்த பாணியிலே அவர் நடைபோடுகிறார் என்று எண்ணும்போது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல் நான் இன்றைய மாநில தலைவர் கூட மற்ற மாநில தலைவர்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக எல்லா வகையிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை இங்கு நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு இருக்கிற வாய்ப்பெல்லாம், எனக்கு இருக்கிற மகிழ்ச்சியெல்லாம் இந்த இயக்கத்தை 50 ஆண்டு காலமாக கண்டு கொண்டிருக்கிறேன். இந்த வளர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். நான்காவது தலைமுறையை பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய திறமையான செயலாற்றங்கள், உங்களுடைய பொதுநலம் சுயநலம் கருதாத அர்ப்பணிப்போல் நீங்கள் ஆற்றுகின்ற செயல்களை பார்த்து மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்கின்ற பரிசாக நான் கருதி கொள்ளுகிறேன். இன்றளவும் என் மீது இவ்வளவு பாசத்தை செலுத்தி, என் மீது இவ்வளவு அன்பை செலுத்தி என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறீர்களே என்னுடைய அன்பு பிள்ளைகளே, நான் இவ்வளவு தொலைவிலே இருந்தாலும் கூட நீங்கள் காணொளி மூலமாக எங்களுடன் உரையாட வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறீர்களே, இந்த அன்புக்கு இன்னும் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்பது எனக்கு விளங்கவில்லை. அன்பு பிள்ளைகளே, அருமை தம்பிமார்களே, என்னுடைய கட்டுனர் சகோதரர்களே, உங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த எழுச்சியோடு, மேலும் உணர்ச்சி பொங்குகின்ற எழுச்சியோடு, மேலும் தமிழகம் வலிவும் பொலிவும் பெறத்தக்க வகையிலே நீங்கள் செயலாற்றி இந்த அகில இந்திய கட்டுனர் சங்கத்துக்கு நிகர் வேறு யாரும் இல்லை, தமிழகத்தினுடைய செயல்பாடுக்கு நிகர் வேறு எங்கும் இல்லை என்கின்ற செய்தியினை எனக்கு கொடுத்து கொண்டே இருங்கள். அதை உள்வாங்கி உங்களுக்காக என்றும் நான் கூறிக்கொள்வது போல முழுநேர சிப்பாயாக, உழைப்பாளியாக உங்களை வழிநடத்துகின்றவன் அல்ல, உங்களை கரம் பிடித்து அழைத்து செல்லுகின்ற அந்த உன்னதமான பணியை மேற்கொள்வேன் என்று உறுதியினை கூறி மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி கூறி, இந்த கூட்டம் நல்லபடியாக நடக்க வேண்டும், இந்த கூட்டத்திலே நடைபெற்ற விவாதங்கள் நல்லபடியாக நடக்க வேண்டும், இந்த கூட்டத்திலே எடுக்கப்படுகின்ற முடிவுகள் நல்லபடியாக ஏற்றுக்கொண்டு அந்த முடிவுகளுக்கு இணங்க மாநில தலைமை செயல்பட வேண்டும். அந்த மாநில தலைமை செயல்படுவதற்காக என்னால் என்ற அர்ப்பணிப்பை நான் என்றும் போல் கொடுத்து கொண்டே இருப்பேன் என்ற உறுதியினும் கூறிக்கொண்டு, இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெற வாழ்வாங்கு வாழ்த்தி, இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளுகின்ற கட்டுனர் சகோதரர்கள் எல்லா வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ, எல்லா நலன்களையும் பெற்று அவர்கள் குடும்பத்தோடு சிறப்பாக வாழ வாழ்த்தி, மீண்டும் இந்த அரிய வாய்ப்பினை எனக்கு நல்கியமைக்காக உங்களுடைய கமலபத புட்பாதங்களில் என் நன்றியினை குவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காணொளி மூலமாக வாழ்த்துரை வழங்கிய மேனாள் அகில இந்திய தலைவர் திருமிகு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, அடுத்ததாக நமது சவுத் ஜோன் வைஸ் பிரசிடென்ட் திருமிகு ரகுநாதன் அவர்கள் ஓரிரு வார்த்தைகளில் வாழ்த்துரை வழங்குகிறார்கள் காணொளி மூலமாக. என்னுடைய வணக்கம். இந்த கூட்டத்திற்கு நான் நேரில் கலந்து கொள்ள முடியாததற்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் மிக மூத்த மையங்களில் ஒன்றான திண்டுக்கல் மையம் இந்த மாநில அளவிலான கூட்டத்தை நடத்துகின்றது. மாதம் ஒரு டெக்னிக்கல் செமினார் நடத்துவது, சங்க கூட்டங்களை ஊர் விட்டு ஊர் சென்று கொடைக்கானல் போன்ற இடங்களில் நடத்துவது, எல்லாவற்றுக்கும் மேலாக அகில இந்திய MCC கூட்டத்தையே மதுரை மையத்துடன் இணைந்து நடத்தியது போன்ற பல சிறப்பான சாதனைகளை படைத்த இந்த மையத்தின்
விருந்தோம்பல் மிகவும் மேன்மையானது. இந்த மையத்தை சேர்ந்த பல உறுப்பினர்கள் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் சென்று பணியாற்றும் வல்லமை மிக்கவர்கள். புதிய தொழில்நுட்பம், பசுமை கட்டிடம், தொழிலாளர் திறன் மேம்பாடு போன்ற பல்துறை வல்லுநர்களை கொண்ட திண்டுக்கல் மையத்தினர் திட்டமிடுதலில் மிகவும் சிறந்தவர்கள். மையம் திட்டமிட்டபடி எல்லா நிகழ்வுகளும் சிறப்பாக நடக்க மையத் தலைவர் திரு பால்ராஜ் அவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் மூத்த முன்னோடிகளான திரு காதர், திரு ஜனகர், திரு வீரமார்பன் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த கட்டுனர் சமுதாயம் மேலும் நலம் பெற மாநில அளவிலான கூட்டத்தில் நல்ல விவாதங்கள் நடைபெறவும் நல்ல முடிவுகள் எடுக்கவும் என்னுடைய வாழ்த்துக்களை மாநில தலைமைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த கூட்டத்தை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்த திண்டுக்கல் மையத்திற்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தென்மண்டல துணைத் தலைவர் திருமிகு ரகுநாதன் அவர்களது வாழ்த்துரைக்கு நாம் நன்றிகளை காணிக்கையாக்குகின்றோம். அடுத்ததாக இந்த இரண்டாவது மேலாண்மை மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை நடத்துவதற்காக மேடையும் ஒளி வாங்கியும் மாநில தலைவர் திருமிகு வெங்கடேசன் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்த அகில இந்திய கட்டுனர் சங்கத்தின் 2025-26 ஆண்டிற்கான மாநில அளவிலான இரண்டாவது மேலாண்மை மற்றும் பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பணிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த திண்டுக்கல் மையம் அருமையாக ஏற்பாடு செய்த இந்த கூட்டத்திற்கும் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், அனைவரின் அலைபேசியையும் சைலண்ட் மோடில் தயவு செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தாங்கள் பேசும்போது மெயின் டேபிளில் உள்ள தலைமையை பார்த்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தாங்கள் பேசும்போது மறக்காமல் தங்களுடைய பெயரையும் தங்களின் மையத்தின் பெயரையும் தாங்கள் வகிக்கும் கமிட்டியின் பெயரும் தவறாமல் குறிப்பிடவும். அனைவருக்கும் வாய்ப்பளிக்கப்படும். ஒருவர் பேசும்போது மற்றவர் குறுக்கிட்டு பேச வேண்டாம் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். பேச வேண்டியதை மிக சுருக்கமாகவும் தெளிவாகவும் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒருவர் ஏற்கனவே பேசிய பொருளை திரும்ப திரும்ப பேச வேண்டாம். அப்படி தேவையில்லாத கருத்தையும் திரும்ப ஏற்கனவே பதிவு செய்த கருத்தை கூறினால் மேடையிலே தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் போதும் என்று சொல்லிவிட்டால் உடனே தயவு செய்து நிறுத்திவிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த இரண்டாவது அளவிலான கூட்டம் உங்கள் அனைவரின் ஒத்துழைப்போடும் ஆதரவோடும் சிறப்பாக நடைபெற உங்கள் அனைவரையும் அன்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நம்மளுடைய இன்றைய நிகழ்ச்சியில் நம்மளுடைய மாநிலத்தின் தலைவர் திரு கே வெங்கடேசன் அவர்கள் தங்களுடைய துவக்க உரையை ஆற்றுவார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். எல்லாருக்கும் ஒருத்தர் வணக்கம் சொல்லினா ரொம்ப நல்லது. நன்றி. அகில இந்திய கட்டுனர் வல்லுநர் சங்கத்தின் தமிழ்நாடு, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் மாநிலங்களின் இரண்டாவது கூட்டத்தை மிக சிறப்பாகவும் சீராகவும் நாம் எல்லாம் எதிர்பார்த்ததை விட மிகவும் அன்பான உபசரிப்போடும் உங்களை எல்லாம் மகிழ்விக்கும் விதத்தில் இந்த இரண்டாவது கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் திண்டுக்கல் மையத்தினுடைய தலைவர் திரு பவுல்ராஜ் அவர்களே, இந்த கூட்டத்தினுடைய ஆர்கனைசிங் கமிட்டி சேர்மன் என்ற பொறுப்பில் அனைத்தையும் முன்னின்று ஒவ்வொரு விஷயத்தையும் நம்பர் ஆஃப் டைம்ஸ், எப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு 2 தடவைன்னு சொல்லிட்டு கேட்டு அதே போல் சீனியர்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி எல்லாரும் கூட்டத்துக்கு வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அவரே தன்னுடைய தொலைபேசி மூலமாக அனைவரையும் அழைத்து
இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த மையத்தினுடைய முன்னோடி, வருங்காலத்தினுடைய நம் தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய திறம்பட இருக்கும் இந்த திண்டுக்கல் மையத்தினுடைய முன்னோடி திரு ஜனகர் அவர்களே, நல்லவே கையை தட்டி வாழ்த்து தெரிவிக்கலாம். அடுத்ததாக இந்த மையத்தினுடைய முன்னோடி, நான் எப்பொழுதும் மாமா என்று அழைக்கும் அன்பு சகோதரர் காதர் அவர்களே, மற்றும் இந்த மையத்தினுடைய செயலாளர் பிரேம்குமார் அவர்களே, மற்றும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கும் உடனடி அகில இந்திய தலைவர் திரு கே விஸ்வநாதன் அவர்களே, உடனடி அகில இந்திய துணைத் தலைவர் திரு ஆர் சிவகுமார் அவர்களே, உடனடி மாநில தலைவர் அன்பு சகோதரர், என்னுடைய எப்பொழுதும் என்னுடன் இருந்து எதை எப்படி செய்ய வேண்டும் எல்லாவற்றிற்கும் எனக்கு உறுதுணையாக இருக்கும் உடனடி மாநில தலைவர் அன்பு சகோதரர் பழனிவேர் அவர்களே, மற்றும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கும் முன்னாள் அகில இந்திய தலைவர் ஐயா யூசுப் அவர்களே, முன்னாள் அகில இந்திய தலைவர் மற்றும் ட்ரஸ்டி அண்ணன் மோகன் அவர்களே, முன்னாள் அகில இந்திய தலைவர் திரு புகழேந்தி அவர்களே, முன்னாள் இன்றைய ட்ரஸ்டிகள் திரு முன்னாள் மாநில தலைவர் திரு முத்துக்குமார் அவர்களே, திரு எல் வெங்கடேசன் அவர்களே, முன்னாள் அகில இந்திய துணைத் தலைவர்கள் திரு ஜே.ஆர். சேதுராமலிங்கம் அவர்களே, திரு வேதானந்த் அவர்களே, முன்னாள் அகில இந்திய தலைவர் மற்றும் ட்ரஸ்டி திரு எம். திரிசங்க் அவர்களே, மற்றும் முன்னாள் மாநில தலைவர்கள் முன்னாள் ட்ரஸ்டி திரு நயினா ராஜகோபால் அவர்களே, முன்னாள் மாநில தலைவர் திரு ஜெகநாதன் அவர்களே, முன்னாள் மாநில தலைவர் திரு ஐயப்பன் அவர்களே, முன்னாள் ட்ரஸ்டி அகில இந்திய ட்ரஸ்டிகள் திரு ஓகே செல்வராஜ் அவர்களே, திரு சுப்ராமன் அவர்களே, மற்றும் பாண்டிச்சேரி அஃபேர்ஸினுடைய செயலாளர் திரு அருணகிரி அவர்களே, இந்த கூட்டத்தில் வந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கும் ஜோனல் செக்ரட்டரிஸ் திரு ஆர். ஸ்ரீதர் அவர்களே, திரு மனோகரன் அவர்களே, இந்த மையத்தினுடைய சார்ட்டர்ட் சேர்மன் திரு தாண்டவ கிருஷ்ணன் அவர்களே, மற்றும் இன்று இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு நம்முடைய அடுத்த கூட்டத்திலிருந்து ஒரு அங்கத்தினர்களாக சேர இருக்கும் நாசரேத் மையத்தினுடைய இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கும் உறுப்பினர்களே, மற்றும் அனைத்து மையங்களிலிருந்தும் வந்திருக்கும் மைய தலைவர்கள், மேனேஜிங் கமிட்டி உறுப்பினர்கள், ஜெனரல் கவுன்சில் உறுப்பினர்கள், ஸ்பெஷல் இன்விட்டீஸ் மற்றும் மையங்களிலிருந்து வந்திருக்கும் நிர்வாகிகள் அனைவரையும் இந்த நேரத்திலே என்னுடைய முதற்கண் வணக்கங்களோடு அனைவருக்கும் வணக்கத்தை கூறி, மாநில நிர்வாகம் நான் பதவியேற்றது முதல் நான்கு மாதம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த 4 மாதத்தில் முதல் கூட்டம் முடிந்து இந்த 2வது கூட்டத்திற்குள்ளாக பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் அன்றாட தேவைகள் நம்முடைய கட்டுநர்களுக்கு, ஒப்பந்தக்காரர்களுக்கு, அரசாங்கத்தில் இருக்கும் அன்றாட பிரச்சனைகள் குறித்தும், முக்கியமாக அவருடைய வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்தும் அரசாங்கத்திடம் கடிதங்கள் கொடுத்து அனைத்தையும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பிலும் பதிவிட்டுள்ளோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். ஒவ்வொரு அந்தந்த கமிட்டி வரும்போது சொல்லுவாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி, டபிள்யூஆர்டி, ஹைவேஸ், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், டிடிசிபி, ரெரா, டைரி கமிட்டி, மெம்பர்ஷிப் கமிட்டி போன்ற கமிட்டிகள்
மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் நான் முதல் கூட்டத்தில் அறிவித்தது போல 2 புதிய கமிட்டிகள் நம்முடைய மாநில அளவில் அறிமுகம் செய்யப்பட்டது. அதில் மெம்பர் வெல்ஃபேர் முக்கியமான கமிட்டி, என்ரோல்மெண்ட், மெம்பர் வெல்ஃபேர். அந்த மெம்பர் வெல்ஃபேர் கமிட்டி மிக சிறப்பாக அவர்களுடைய பணியை திறம்பட செய்து இன்று அதை இங்கே நமக்கெல்லாம் வழங்க இருக்கின்றார்கள். அதை அவங்க வரும்போது அவரே அனௌன்ஸ் பண்ணுவார், என்ன பண்ணியிருக்கின்றதை அந்த நேரத்தில் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். மிக சிறப்பாக பணியாற்றிருக்கும் அவர்களுக்கும் மற்றும் மையத் தலைவர்களுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தியது போல மையத் தலைவர்கள் தங்களுடைய மையத்தினுடைய ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை மாநில நிர்வாகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று கோரிக்கைகள் வைத்திருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 சென்டர் மட்டும்தான் அவங்களுடைய சென்டர் ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க. ஒரு 52 மையங்கள் இருக்கும் நம்முடைய மாநிலத்தில் 52 மையங்களில் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிந்த வரையில் ஒரு 35 மையம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த 35 மையமாவது குறைந்தது அவர்களுடைய மாத அறிக்கையையோ அல்லது காலாண்டு அறிக்கையையோ மாநில நிர்வாகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இங்கே வைக்கின்றேன். மேலும் நீங்கள் எல்லாம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய மையத்தில் மைய உறுப்பினர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை அவர்களை அழைத்து அதையெல்லாம் களைய வேண்டும் என்று ஏற்கனவே வேண்டுகோள் வைத்தேன். அதுபோன்ற பிரச்சனைகள் மாநில நிர்வாகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்திருந்தேன். தயவுசெய்து நீங்கள் மைய தலைவர்கள், மைய நிர்வாகிகள் எந்த அளவிற்கு உறுப்பினர்களுக்காக உங்களுடைய அடுத்தடுத்த படியை எடுத்து வைக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு தான் நாம் நம்முடைய உறுப்பினர்களுக்கு சேவைகள் சிறந்த முறையில் செய்ய முடியும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டால்தான் அடுத்து நான் சிறப்பாக செயல்பட முடியும் என்பதை இந்த இடத்துல தெரிவித்துக்கொண்டு அடுத்து 2 முக்கியமான கோரிக்கைகள் இங்கே கோரிக்கைகளை உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். நம்முடைய அகில இந்திய கன்வென்ஷன் வருகின்ற ஜனவரி மாதம் கோவாவில் நடைபெற உள்ளது. அதற்கான மெயில் அனைவருக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. அதனுடைய டிஸ்கவுண்டட் காஸ்ட் வந்து இன்னும் ஒரு 10 நாளில் முடிய போகுது. ஸோ தயவுசெய்து நம்முடைய மாநிலத்திலிருந்து அதிகப்படியான உறுப்பினர்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்து அகில இந்திய கன்வென்ஷனில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இங்கு வைத்து நாம் அடுத்தடுத்து ஒவ்வொரு முக்கிய நிகழ்வுகளையும் முன்னெடுத்து வைத்து நம்முடைய மாநிலத்திற்கு நம்முடைய கட்டுநர்களுக்கு எது தேவையோ அதை மட்டுமே நாம் செய்வோம் என்ற விளக்கத்தோடு இன்றைய இந்த கூட்டத்தை தொடர்ந்து நடத்தும்படி மாநில செயலாளர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டம் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த திண்டுக்கல் மையத்திற்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை, ஏன்னா நேற்றே நிறைய கேட்டிருந்தாங்க அவங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு விதத்திலும். நேற்று மாலை விருந்தோம்பலில் ஆரம்பித்து இன்று கூட்டம் நடைபெறும் இந்த அரங்கத்திலிருந்து மதிய சிறப்பான உணவோடு இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் திண்டுக்கல் மைய நிர்வாகிகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்த பிற நிகழ்ச்சி நிரல் குறித்த முன்னணிமுறை ஏற்பு எதுவும் வரவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக மாநில செயலாளர் அறிக்கை. உங்கள் அனைவருக்கும் தலைவருடைய ஆரம்பத்திலிருந்து இந்த ஆண்டு செயல்பாடுகள் எத்தனை ஆக்டிவிட்டீஸையும் கம்ப்ளீட்டாக வந்து இமெயில் அனுப்பிச்சிருக்கோம், அந்த மின்னஞ்சல் மூலமாக அனுப்பிச்சிருக்கோம். அது ஏதாவது இருந்தால் உங்களுக்கு இருந்தால் கேட்கலாம். ஆக்சுவலாக ஸ்டேட் சேர்மேன் ஆக்டிவிட்டியில் வந்து மதுரை மையம் அவங்களது விட்டு போச்சு அப்படின்னாங்க. அதில் ஒரு சில இதனால் இதுவாக இருந்தது. இப்போ ரிவைஸ்டு போட்டு
3 நாட்களுக்கு முன்னால் புதியதாக அனைத்து ஆக்டிவிட்டியும் போட்டு எல்லாருக்கும் அனுப்பப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக மாநில பொருளாளர் அறிக்கை. செயலாளர் அறிக்கை இல்லையா? சொல்லுங்கள். பூந்தமல்லி மையம், எம்சி மெம்பர் வில்ஃப்ரெட். மாநில தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த மாநில செயலர் அறிவிக்கை பேஜ் நம்பர் 2ல் 24/5/2000 புதுக்கோட்டை மையத்தில் வந்து நடந்த புதிய நிர்வாகிகள் இதுக்கு அகில இந்திய துணைத் தலைவர் திரு அண்ணன் ரகுநாதன் அவர்கள் பங்கு கேட்டாங்க. பூந்தமல்லி செய்யும் சார்பாக நாங்களும் அதை விடுபட்டிருக்குது. அது முக்கியமான மாநிலத்தில். அதே போல் புதுசில் பார்த்தீங்களா, திருப்பி அனுப்பியிருக்கிறோம், அதில் சரி பண்ணியாச்சு. அமைச்சிருக்கீங்களா? நன்றி. 2 நாளைக்கு முன்னால் அனுப்பியிருக்கோம். ஓகே. அதே போல் இப்போ எங்கள் சென்டரில் வந்து அகில இந்திய முன்னாள் தலைவர் திரு அண்ணன் புகழேந்தி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அவங்க பேரும் அதில் விடுபட்டிருக்கு. அதே போல் தஞ்சாவூர் மையத்திலேருந்து எங்கள் அண்ணன் ராஜகோபால் அண்ணனும் அவங்களுக்கு கலந்துருந்தாங்க. அவங்க பேரும் விடுபட்டிருக்கு. இது ரெண்டையும் கொஞ்சம் குறிப்பில் எடுத்துக்குமாறு. ஓகே, நன்றி. அகில இந்திய கட்டுநர் கழக தமிழக தலைவர் உள்ளிட்ட மேடையிலும் அரங்கிலும் உள்ள அனைவருக்கும் முதற்கண் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, கடந்த வருட வரவு செலவு கணக்குகள் அனைவருக்கும் மின்னஞ்சல் மூலமாக அனுப்பப்பட்டுள்ளது என்ற நல்ல தகவலை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் கடந்த வருட வரவு செலவு கணக்குகள் மையத்திலிருந்து மாநிலத்துக்கும் தலைமையகத்துக்கும் வரவில்லை என்று தலைமையகத்திலிருந்து பல்வேறு கடிதங்கள் வந்திருக்கின்றன. அது குறித்து நான் நிறைய தலைவர்கள்ட்ட பேசியிருக்கிறேன். இன்றைக்கும் அவர்களுடைய பெயர்களை வாசிக்க இருக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாத கடைசிக்குள் கடந்த வருட வரவு செலவு கணக்குகளை தலைமையகத்துக்கு அனுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனுப்பாதவங்க லிஸ்ட்டை மட்டும் நான் படிச்சிடுறேன். கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ளே அனுப்பிடணுங்கிறது கேட்டுக்கிறேன். 1 ஆவடி, 2வது செட்டிநாடு, 3வது செங்கை, 4 தாராபுரம், 5 ஓசூர், 6 ஜெயங்கொண்டாம், 7 கள்ளக்குறிச்சி, 8 கரூர், 9 கொடைக்கானல், 10 கோவில்பட்டி, 11 மதுராந்தகம், 12 நாமக்கல், 13 நீலகிரி, 14 பழனி, 15 பெரம்பலூர், 16 பொன்னேரி, 17 ராஜபாளையம், 18 சேலம், 19 தேனி, 20 திருத்துறைப்பூண்டி, 21 திருவண்ணாமலை, 22 திருவாரூர், 23 திருவள்ளூர், 24 தென்காசி, 25 திருப்போரூர், 26 விழுப்புரம் மற்றும் காரைக்கால் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலிருந்து இன்னும் கடந்த வருட வரவு செலவு கணக்குகள் தலைமையகத்துக்கு அனுப்பவில்லை. கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள் அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் இந்த கடந்த வருட வரவு செலவு கணக்குகளை அப்ரூவ் பண்ணலாமா? வரவு செலவு கணக்கை படிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆக போகுது? நாங்கள் எல்லா கூட்டத்திலையும் கேட்குறோம், வரவு செலவு கணக்கை படிங்க. மின்னஞ்சல் அனுப்புறதை பாதி பேர் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு தான் நம்ம மீட்டிங் கூப்பிட்றோம். ஒரு 5 லைன் இருக்கும், அதை படிங்கன்னு தான் தயவு செஞ்சு கேட்குறோம். கடந்த வருட வரவு செலவு கணக்குகள் பில்டர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, ஆஃபீஸ் ஆஃப் த ஸ்டேட் சேர்மன் தமிழ்நாடு, புதுச்சேரி அண்ட் அந்தமான் நிக்கோபார் தீவுகள். பேலன்ஸ் ஷீட் ஆஸ் அட் 31 மார்ச் 2025. ப்ரீவியஸ் இயரில் 70,50,000 மொத்தம் டோட்டல் வந்து ப்ரீவியஸ் இயரில் 72,40,460. அதில் ஜென்ரல் ஃபண்டுக்காக 95,77,512. சன்ட்ரி கிரெடிட்டாஸாக 1,33,598. மொத்தம் கரண்ட் இயரில் வந்து 97,11,110. அசட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் இயரில் மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸில் 4,68,961. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் இயரில் 4,17,569. அட்வான்ஸ் ரெக்கவரபிள் 2,00,000, கடந்த இயரில் 2,65,815. இந்த வருடத்தில் 2,35,453. கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ்
கேஷ் ஆன் ஹேண்ட் லாஸ்ட் இயரில் 4872, இப்போ கையில் 161. கேஷ் அட் இந்தியன் பேங்க் 65,812, இப்போ 90,57,928. இப்போதைக்கு டோட்டலாக 97,11,110 இருக்குங்கிறத தெரியப்படுத்திக்கிறோம். எல்லாம் முதல்ல கேட்டுன்னா அவங்களும் கரெக்டாக எடுத்து வந்திருப்பாங்க. உங்களுக்கு இந்த டவுட்லாம் இருக்குன்னாக்கா நேரடியாக மாநில அலுவலகத்திற்கு வந்து எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அதுக்கு தான் மெயிலில் ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே அனுப்பியிருக்கு, 5 நாளைக்கு முன்னாலேயே. நீங்கள் எந்த கேள்விகள் எந்த டவுட் இருந்தாலும் அதில் கேட்கணுன்றது தான் நம்முடைய நடவடிக்கை. அதை ஃபார்மாலிட்டிஸ் அப்படி தான் இருக்குது. நீங்கள் இப்போ எல்லா டீட்டெயிலும் கேட்குறீங்க, எல்லா டீட்டெயிலுமே இருக்குது இதில் புக்கில். அதை உங்களுக்கு ஏன்னா ஜிஎஸ்டி மொத்தம் படிக்கணுன்னாக்கா இதில் கிட்டத்தட்ட 13 பேஜ் இருக்குது, 1 மணி நேரம் ஆகும் இந்த மொத்த அக்கௌண்ட்ஸை படிக்கணுன்னாக்கா. இல்லை மாநிலத்தவர்கிட்ட கேட்குறது என்னென்னா, மொத்த வருமானம் டைரியில் இவ்வளோ, ஜிஎஸ்டி போக இவ்வளோ. ஏன்னா போன ஆலோசனை கூட்டம் திருச்சியில் நடந்தப்போ மாநில தலைவர் நம்மளும் பேசணும். அதில் என்னென்னா நம்ம ஜிஎஸ்டி மொத்தம் 30 லட்சம் வந்தால் ஜிஎஸ்டியை 10 லட்சம் 12 லட்சம் போயிடுது. அதுக்காக கேட்க சொல்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ போன வருஷம் டைரி கமிட்டி சேர்மனை கூப்பிட்டு அவர் அதை வந்து அக்கௌண்ட்ஸை சொல்ல சொல்லிடுறேன். அதுதான் ஐ வில் கெட் இட் டன். வேற எதுக்காக கேட்க அவரை கூப்பிட்டு இப்போ நான் சொல்ல சொல்லிடுறேன். அதை வந்து இப்போ எப்படி குறைக்கலாம்னு டைரி கமிட்டியில் மொத்த வருமானம் எவ்வளவு, ஜிஎஸ்டி எவ்வளவு, மீதி எவ்வளவு இருக்குங்கிறது பிரிண்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம். மொத்த வருமானம் 24,14,454 ரூபாய். எந்த டைரி நீங்க லாஸ்ட் இயரோட நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க ஒரு நிமிஷம் நீங்களே சார், நீங்க உட்காருங்க சார், நீங்க உட்காருங்க சேர்மன். அது இல்லை, இப்போ இவர் சதன் சென்டர்லேருந்து ஒரு நம்ம பிகே இவர் வந்து சொல்லியிருக்காரு, ஜனவரிக்குள்ளார நீங்கள் எல்லாம் வசூல் பண்ணிட்டீங்கன்னா 5% ஜிஎஸ்டிக்குள்ளார டைரி வருமானத்தை கொண்டு போகலான்னு இதுக்கு சொல்லியிருக்காரு. நம்மளோட அகில இந்திய தலைவர் முன்னாள் தலைவர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் நான் அதை கேட்குறேன், வேற ஒன்றும் கிடையாது. அது 5% கொண்டு போகிறதுக்கு என்ன வழின்னு தான் பார்க்குறேன். ஏன்னா டைரியுடைய வர வேண்டிய பேலன்ஸ் அமௌண்ட் இந்த வருஷம் வந்திருக்கு. இப்போ நான் ஒரு டைரி கமிட்டி சேர்மன், இது முடிஞ்ச பிறகு இது வந்து சென்ட்ரல் வருட அக்கௌண்ட்டை மட்டும்தான் நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம். 24-25 அக்கௌண்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கோம். இதற்கான ஒப்புதல் தான் அவையில் கேட்கப்படுகின்றது. டைரியுடைய அக்கௌண்ட்டை போன வருஷம் டைரி கமிட்டி சேர்மன் வந்து இங்கே அவையில் தெரிவிப்பார், எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கு, எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டிருக்கோம், என்ன பேலன்ஸ் கொடுத்துருக்கன்றதை அவர் தெரிவிப்பார். நன்றி. மாநில தலைவர், நான் வந்து ஜூலை 17 ஒரு மெயில் போட்டிருந்தேன். அதாவது நம்ம 53 சென்டர் இருக்கிறோம்னா எல்லா சென்டர்கிட்ட இருந்து நம்ம பணம் வசூலிக்கிறோமா, இல்லை இது எப்படி இது பண வரவுகளை? ஏன்னா அண்ணன் இப்போ பேசும்போது சொன்னாங்க 30 சென்டர் ஆக்டிவாக இருக்காங்க, பேலன்ஸ் ஆக்டிவ் இல்லை. அப்படின்னா நம்ம மற்ற சென்டருக்கெலாம் என்ன மாதிரி பண்ண போகிறோம்? அது ஃபண்டு வந்து கிளியராக அதில் இல்லை. அதே போல் இந்த குவார்ட்டருக்கு ஏப்ரல் டு இந்த 3-4 மாதத்துக்கான குவார்ட்டர் அதில் பேமெண்ட் அண்ட் ரிசிப்டும் கிளியர் இல்லை. ஸோ இது நான் கேட்டு நான் மெயில் போட்டிருந்தேன், அதுக்கான தகவல் கொடுக்குமாறு தாழ்மையோடு கேட்டேன். சார், இது வரைக்கும் ஸ்டேட் ஆஃபீஸ் ஃபண்டை பற்றி யாருக்கும் இது வரைக்கும் பில் அனுப்பலை, எந்த சென்டருக்கும் பில் அனுப்பலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெஷல் இன்வைட்டிஸுக்கும் நாங்கள் ஆஃபீஸ் பேர் மீட்டிங்கில் ஸ்பெஷல் இன்வைட்டிஸுக்கும் ஒரு 5,000 ரூபா பணம் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிருக்கோம். இன்றைக்கி மீட்டிங்கில் தான் அது அப்ரூவ் வருது. அதனால் என்ன, இந்த மீட்டிங்க்கு அப்புறம் தான் அனைவருக்கும் பில் அனுப்பப்படும் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, கடந்த 3 மாத கணக்கு வழக்குகள் என்ன கேட்டிங்கன்னா, பெரிய அளவில் எதுவும் வருமானம் இல்லை. இப்போ ஆஃபீஸில் ஸ்டாஃப்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கோம் இப்போ புது விஷயத்தில். அதில் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளார ஒரு 3 சென்டருக்கு மட்டும் தான் எனக்கு பணம் வந்திருக்குது. அந்த கணக்கு வழக்கில் ஒரு வாரத்துக்குள்ளே தெரிவித்துக்கிறேன்றதையும் தெரிவிச்சுக்கிறேன். அது ஒரு தெளிவாக இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் நம்ம எல்லா சென்டருக்கும் மற்ற சென்டர் 8 சென்டர்லேருந்து வர வேண்டியது இருக்குது. அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது பணம் கலெக்ஷன் பண்ணுறதுக்கு. ஓகே சார், இந்த அக்கௌண்ட்ஸை பாஸ் பண்ணிடலாம் இல்லையா? ஓகே, தேங்க்யூ சார். அடுத்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஒன்று. எல்லார்கிட்டேருந்து பணம் வருது, அது ஏன்னா ஆர்டிஜிஎஸ் வரும்போது ஜஸ்ட் பேமெண்ட் மட்டும் தான் ரிசீவ் ஆகுது ஒழிய அது எதுக்காக வந்து டைரிக்காக வந்ததா, சென்ட்ரோடைய ஃபண்டா, என்ன பணம்னு டீட்டெயில் எதுவுமே இல்லை. யாருக்கிட்டேருந்து வந்தது கூட எங்களுக்கு தகவல் கிடைக்கல. அதனால் பணம் அனுப்புகிறவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டு,
தலைமையத்து பணம் அனுப்புனீங்கனாக்கா அதை பற்றி அந்த காப்பி எடுத்து ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா இது டைரியோட பணம் அல்லது என்ன விஷயமானதுக்கு பணம்னு சொல்லி தெரியப்படுத்தினாதான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் அனைவர்கிட்டையுமே கூப்பிட்டு கேட்க வேண்டியதாக இருக்குது. யார்கிட்டேருந்து வந்து கூட சில நேரங்கள் எங்களுக்கு பணம் தெரியறதில்லை. அதனால் தயவு பண்ணி என்கிட்ட பணம் அனுப்புறவங்க, தலைமையத்துக்கு பணம் அனுப்புகிறவங்க அதை பற்றிய டீட்டெயிலை ஒரு குறுஞ்செய்தியாகவோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ அனுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ட்ரெஸ்டர்களே. அடுத்தது குழு தலைவர்களின் அறிக்கை. அதில் நேற்று கோர் கமிட்டியில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்டு, ரொம்ப வைட்டல் சப்ஜெக்ட்டு. இருந்தாலும் ஆர்டர் படி படிக்கிறேன். அதில் தயவுசெய்து ஃபஸ்ட்டு பிடபிள்யூடி அண்ட் பில்டிங் கமிட்டி குழு தலைவர் திருமதிய முத்துக்குமார் அண்ணனை பேசுமாறு கூப்பிட்டு. நேற்று நடந்த கோர் கமிட்டி கூட்டத்தில் பொதுப்பணித்துறை குழு சார்பாக கடந்த முதலாவது மாநில கூட்டத்திலிருந்து இந்த இரண்டாவது மாநில கூட்டம் வரை என்னென்ன நிகழ்வுகள் என்பதை கடிதமாக நமது மாநில குழுவிலே பதிவிடப்பட்டுள்ளது. குறிப்பாக திரு எஸ் நடராஜன் ஈரோடு அவர்களிடமிருந்து கடிதம் பெறப்பட்டது. சில கோரிக்கைகள் செய்து தர வேண்டும் என்று அனுப்பப்பட்டது. அதிலே 2 மட்டும் பொதுப்பணித்துறை சார்ந்த ஒரு சப்ஜெக்டு. ஒப்பந்த பணிகளிலே கால நீடிப்பு பெறும்பொழுது அதற்கு ப்ரைஸ் வேரியேஷன் கொடுப்பதில்லை என்கிற ஒரு கேள்வியை கேட்டு எழுதியிருந்தார். அது சம்பந்தமாக கடந்த 9ஆம் தேதி 9/7/2025 முதன்மை தலைமை பொறியாளரை மாநில தலைவருடன் சந்தித்து இந்த கோரிக்கையை கடிதமாக கொடுக்கப்பட்டது. அதற்கு எல்லா பணிகளுக்கும் வழங்கப்படுகிறது. சில நேரம் அரசினால் ஏற்படக்கூடிய தாமதமும் இருக்குது. ஒப்பந்தக்காரர்களால் சில பணிகள் தாமதம் இருக்கும். ஒப்பந்தக்காரர்களால் ஏற்படும் தாமதத்திற்கு இஓடி வேரியேஷன் கொடுப்பதில்லை, மற்ற பணிகளுக்கு வழங்கப்படுகிறது என்பதை தெரிவித்தார். உடனடியாக அங்கே ஜேசி ஓடி அனைவரையும் வரவழைத்து அந்த அவருடைய அலுவலக அறையிலே டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு முடிவு தெரிவித்தார். அதை தெளிவாக ஒரு சர்க்குலராக வெளியிட வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்தோம். அதையும் இந்த வாரத்திலே அனைத்து செயற்பொறியாளர்களுக்கும் மண்டல தலைமை பொறியாளர்களுக்கும் கண்காணிப்பு பொறியாளர்களுக்கும் அனுப்புவதாக தெரிவித்தார். இரண்டாவதாக ரெவென்யூ சால்வன்சி சம்பந்தமாக ஒரு ஜிஓ வெளியிடப்பட்டது. அது சம்பந்தமாகவும் இப்பொழுது ஒப்பந்தக்காரர் பதிவு மற்றும் புதுப்பித்தலுக்கு ரெவென்யூ சால்வன்சி தான் எடுக்கப்படும் என்கிற ஒரு நிலைமை உள்ளது. ஆனால் அவர்கள் ரெவென்யூ செக்ரட்டரி அந்த டிஜிட்டல் சால்வன்சி தான், இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜீவோ வெளியிட்டிருக்கிறார்கள். அதை கல்பாக்கம் மையத்தினுடைய ரமேஷ் அவர்களும் அந்த கேள்வியை கேட்டிருந்தார். அதற்கு நாங்கள் கொடுத்த கடிதத்திலே அதற்கு சரியான விளக்கத்தை தெரிவித்து எந்த பேங்க் சால்வன்சியா இல்லை ரெவென்யூ சால்வன்சியா என்னங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் அவரிடம் வைக்கப்பட்டுள்ளது. அதற்கும் தெளிவாக நாங்கள் போர்ட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் மீட்டிங்கில் அதை இறுதி பண்ணி அதற்கும் சுற்றறிக்கை அனுப்பப்படும் என்கிற தகவலை தெரிவித்திருக்கிறார். மேலும் பொதுப்பணித்துறையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் தெரியப்படுத்தினால் உடனடியாக அதை செய்து கொடுக்க தயாராக இருக்கிறோம். அது ஏற்கனவே நாம் ஒரு கடந்த சில வருடங்களாக எஸ்டிமேட்டில் வாட்டர் சார்ஜு இபி சார்ஜு வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம். அதை இப்போ டேட்டாவில் வாட்டர் சார்ஜ் 1% ஆட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சர்க்குலரும் போட்டுட்டாங்க. அது இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களிலே புதிய இந்த ஷெட்யூல் ஆஃப் ரேட்டு இந்த வாரத்தில் அநேகமாக வெளியிட்டு விடுவார்கள். அதிலே அது சேருதா என்று பார்க்க வேண்டும். மதிப்பீடுகள் தயார் செய்யும்போது அது விடுபட்டிருந்தால் அதை தெரியப்படுத்தி பெற்றுத்தரப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இதில் முக்கியமாக ஒன்று விட்டீங்க. புதிய டேட்டா புக்கை
மாநில முதலமைச்சர் அவர்களால் மார்ச் மாதம் வெளியிடப்பட்டது, மார்ச் 27/3 அன்று. அந்த புத்தகம் இப்பொழுது புதிய எஸ்டிமேட்ஸில் வந்து யூஸ் பண்ணுறதில்லைன்ற ஒரு நியூஸ் எங்களுக்கு கிடைச்ச உடனே அதற்கான கடிதம் அனைத்து நிர்வாகங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இனிமேற்படி ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா எஸ்டிமேட்டுமே நியூ டேட்டாவை பேஸ் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம்க்கும் கடிதம் அனுப்பியிருக்கிறோம், மினிஸ்டர்ஸுக்கு அனுப்பியிருக்கிறோம், பிடபிள்யூடி, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹைவேஸ் எல்லாருக்கும் இந்த கடிதங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு இந்த டேட்டா ரிலீஸில் வந்து WRD மட்டும் இன்க்ளூட் ஆகலை, அது எக்ஸ்க்ளூடிங் WRDங்கிற ஒரு இதை தான் ஜியோவே அந்த அவங்க வெளியிட்டிருக்கிறார்கள். அதன் பொருட்டு அன்றைய தினமே WRD முதன்மை தலைமை பொறியாளர்களை பார்த்து அவரிடமும் இந்த கோரிக்கையை வைத்தோம். மேலும் அந்த ஒப்பந்தக்காரர் பதிவு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையிலே 3 ஆண்டுக்கு ஒரு முறை புதுப்பித்தல் நடைபெறுகிறது. ஆனால் WRDயை பொறுத்த வரைக்கும் வருடம் செய்ய சொல்வதாக நீங்கள் ஜிஓ வெளியிட்டிருக்கிறீர்கள். அதே போல் அந்த மற்ற டிபார்ட்மெண்ட் போல் நீங்களும் 3 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ரினிவல் வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்தோம். அதையும் அவர் செய்து தருவதாக சொல்லியுள்ளார். மேற்கொண்டு டேட்டா ஒரு இதற்கு தனியாக அவர் ஒரு கலந்துரையாடல் கூட்டம் ஏற்பாடு செய்து உங்களுக்கு பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு நான் தகவல் தெரிவிக்கிறேன், வந்து உங்களுடைய பர்டிகுலர்ஸை கொடுங்க, அதை வைத்து ஒரு தயார் செய்து அனுப்பப்படும் என்கிற தகவலையும் தெரிவித்தார் அவர். அதையும் இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு எதுவும் இருந்தால் தெரிவிக்கவும். திரு அரவிந்த் அவர்கள். சார், பின்னாடி இருக்கவங்க தயவுசெய்து கொஞ்சம் அமைதி காக்கும், தயவுசெய்து கொஞ்சம் அமைதி காக்குவோம். மாநில தலைவர் உள்ளிட்ட அவைக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிடபிள்யூடியில் ஒரு பொதுவானது, இந்த 15 கோடிக்கு கீழே உள்ள வேலைகளுக்கெல்லாம் எலக்ட்ரிக்கல் வந்து சேர்த்தே தனியாக பிரித்து வைக்கிறாங்க. முன்னாடி சேர்ந்தே இருந்தது, பிடபிள்யூடியில் இருக்கிற சிவில் ஒர்க்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெல்லாம் ஒரே கான்ட்ராக்டரே பார்க்குற மாதிரி இருந்தது. இப்போ 15 கோடிக்கு மேலே இருக்கிறதுக்கு சேர்த்து பார்த்துக்கலாம், அது கீழே இருக்கிறதெல்லாம் சேர்ந்தா பார்க்கணுங்கிறது. இந்த பிளாஸ்டரிங் வர்றப்போ நாங்கள் பிளாஸ்டரிங்லாம் பண்ணி வச்சிடறோம் சிவில் ஒர்க் பார்க்குற, அதுக்கப்புறம் வந்து அவங்க வெட்டிட்டு ஒரே பிரச்சனையாக இருக்குது. இப்போ அது இதை எல்லாத்தையும் ஒரே கான்ட்ராக்டர், பழையபடி ஒரே கான்ட்ராக்டர், சிவில் கான்ட்ராக்டரு, இதை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரை சைட் இன்ஜினியர் வச்சு வேலை பார்க்குற மாதிரி முன்னாடி செஞ்சோம். அதே மாதிரி திரும்ப அந்த நிலைமைக்கு கொண்டாடணும், அது பொதுவான கோரிக்கை. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஹெச்ஆர்என்சி போன்ற துறைகளில் டெண்டர் வச்சுறாங்க, பணமே இல்லாமல் டெண்டர் வச்சுறாங்க. நாங்களும் வேலையை பார்த்து முடிச்சுருட்டோம். எனக்கெல்லாம் அக்ரிமெண்ட் பீரியட் முடிஞ்சு ஒர்க்கு முடிஞ்சு இன்னும் வரையும் பணமே அவங்க அலாட் பண்ணவே இல்லை. அதுக்கெல்லாம் ஒரு அறிக்கையாக ஒரு இதாக கொடுத்து நீங்கள் கொஞ்சம் மாநில தலைமையை அதை கொஞ்சம் செய்யணும். இதுதான் 2 முக்கியமானது. முக்கியமாக அந்த எலக்ட்ரிக்கலுக்கு இதுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்கணுங்கிறது என்னோட கருத்து. நன்றி. அண்ணன் 2021 மாண்புமிகு அமைச்சர் முன்னிலையில் சென்னையிலே நடந்த கலந்தாய்வு கூட்டத்தில் அனைத்து ஒப்பந்தக்காரர்கள், நம்ம பில்டர்ஸ் அசோசியேஷன் எல்லாரையும் அழைத்து என்னென்ன செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளை கேட்டறிந்தார். அப்பொழுது பேக்கேஜ் டெண்டர் ரத்து செய்யப்பட வேண்டும், இந்த 3 ஆண்டுக்கு ஒரு முறை ஒப்பந்தக்காரர்கள் பதிவு புதுப்பித்தலுக்கு வேண்டும் என்கிற சில கோரிக்கைகளை நாம் வைத்தோம். அப்பொழுது இந்த மின் பொறியாளர்கள், அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு கான்ட்ராக்டர்ஸ் வந்து அவர்களுக்குள்ள பிரச்சனைகளை தெரிவித்தார்கள். அதற்கு முன்பு ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு அனைத்து பணிகளும் மின் பணிக்குன்னு தனியாக பிரிக்காமல் சிவில் ஒர்க் கூட சேர்த்தே டெண்டர்கள் விடப்பட்டன. அந்த கூட்டத்தில் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர்கள் வந்து கோரிக்கை வைத்தார்கள். அதை ஏற்று 15 கோடி வரைக்கும் உள்ள பணிகளுக்கு பிரித்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு தனியாகவும் சிவில் ஒர்க்கு தனியாகவும் செய்யப்படும் என்கிற ஒரு ஜிஓ வெளியிட்டார்கள். 15 கோடிக்கு மேல் உள்ள பணிகள் 2ம் ஒன்றாக்க டெண்டர் வைக்கப்படும் என்கிறது ஜிஓ வெளியிட்டிருக்கிறார்கள். இது அவர்கள் வந்து நாங்கள் 25-30 வருஷமாக இந்த பணிகளை செய்து வந்து கொண்டிருக்கோம், திடீரென்று எங்களை சிவில் ஒர்க்கு சேர்த்து செய்யுங்க என்றால் எங்களுக்கு எந்த முன்னனுபவமும் கிடையாது, எந்த இதிலையும் கலந்துக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்காது என்கிற ஒரு கோரிக்கையை அவர்கள் வைத்ததனால் அமைச்சர் அவர்கள் பரிசீலனை செய்து இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள்.
இதை வந்து எப்படி பரிசீலிக்கலாம் என்று மாநில தலைவராக தெரிவிக்கணும். இது பாலிசி டிசிஷன். இதை திங்க் பண்ணி லெட்டர் எழுதுவோம் மினிஸ்டருக்கு. திரு சுதர்சன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். பொதுப்பணித்துறையில் வருடந்தோறும் வெளியிடப்படும் இந்த ஷெட்யூல் ஆஃப் ரைட்ஸ் வந்து 1/4 கொடுக்கணும். ஒவ்வொரு வருஷமும் வந்து ரொம்ப தாமதிக்கிறாங்க. பட் இந்த வருஷம் வந்து ஹைகோர்ட்டில் கூட ஒருத்தர் ரிட் ஃபைல் பண்ணி 4 வாரத்தில் கொடுக்குற 1 வாரத்தில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் அவங்க வந்து அதை ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. அரசு வந்து நிதி நெருக்கடியில் இருக்கிறதுனால இதை இப்படியே காலம் கடத்தினால் மேக்சிமம் டெண்டர்ஸ் பூரா முடிச்சிடுறாங்க. இன்னும் ஒரு 4 மாதம் கழித்து எலெக்ஷனை நோக்கிய பயணம் இருக்கும் அரசுக்கு. அதனால் டெண்டர்கள் வந்து டிசம்பர் ஜனவரிக்கு பிறகு அநேகமாக வர்றது குறைஞ்சிடும். அதுக்குள்ளே மேக்சிமம் டெண்டர்ஸை வந்து கால்ஃபார் பண்ணி பழைய ரேட்லேயே பண்ணுறாங்க. இன்றைக்கி இருக்கிற நெருக்கடி வந்து மைண்ட்ஸில் வந்து கண்ணாபின்னான்னு விலை ஏறி ஒவ்வொருத்தரும் தொழில் பண்ண முடியாமல் இருக்கிறதா தொழிலை விடுறதாங்கிற மாதிரி ரொம்ப சங்கடத்துக்கு ஆளாகியிருக்காங்க. வரக்கூடிய ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ்லையும் சென்ட்ரிங் ரேட்டை குறைக்கிறதாகவும் சிமெண்ட் ரேட்டு ஸ்டீல் ரேட்டை குறைக்கிறதாகவும் அதிகாரப்பூர்வமற்ற தகவல் எங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இது அப்நார்மல் டிலே. எப்படி வந்து அரசு ஊழியருக்கு வந்து வருஷம் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்களோ அது மாதிரி நேச்சுரலாக இதை வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நம்ம கோரிக்கை வச்சு கவர்மெண்ட்டை வலியுறுத்தணும். ரெண்டாவது, அவங்க எவ்வளோ டிலே பண்ணாலும் 1/4 எஃபெக்ட் கொடுத்துடணும். இப்போ இன்றைக்கி டெண்டர் கால்ஃபார் பண்ணி பழைய ரேட்டில் வச்சா கூட அரசு வந்து அகவிலைப்படை உயர்வையெல்லாம் பின்தேதிட்டு அறிவிக்கிற மாதிரி இதையும் வந்து பின்தேதிட்டு அறிவிக்கணும். ஏன்னா நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வர்ற ஒரு நிலைமையில் நம்ம அரசுக்கு இவ்வளோ உதவி பண்ணி எல்லா சலுகைகளும் எல்லா அரசு ஊழியர்களும் அடைகிறாங்க. நம்ம இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு இவ்வளோ பாடுபட்டு இவ்வளோ கஷ்ட நஷ்டத்தை அனுபவித்து பேங்க்கு, எக்யூப்மெண்ட்ஸு, லேபர் இவ்வளோ பேருக்கு தொழிலெலாம் கொடுத்துட்டு நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? ஒரு அரசு ஊழியர் கொடுக்குற சலுகையில் 0.01% கூட நம்மளுக்கு கிடையாது. அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு அரசுக்கு கோரிக்கை வச்சு அதை செய்யணும். ரெண்டாவது, இன்னொரு சின்ன விஷயம். இப்போ மைண்ட்ஸில் இருக்கிற ஒரு அசோசியேஷன் 1 வாரத்தில் கவர்மெண்ட்டினுடைய கவனத்தை ஈர்க்குது. ஆனால் நம்ம வந்து அதை ஈர்த்தமாங்கிறது $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. நம்ம வந்து ரொம்ப நாசுக்காக போகிற வரைக்கும் கவர்மெண்ட் நம்மளை கண்டுக்காதுங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். அடுத்து, கான்ட்ராக்டர்கள் வந்து கம்பெனியை வந்து பார்ட்னர்ஷிப்பை வந்து திடீர்னு மாற்றுறாங்க, சிறுத்தர் இறந்து போய் விலகிடுறாங்க. அதெல்லாம் அப்கிரேட் பண்ணுறதுக்கோ அதை சேர்க்கறதுக்கோ வெப்சைட்டில் இன்றைக்கு வரைக்கும் அதை ஓப்பன் பண்ணவே இல்லை. பல தடவை கோரிக்கை வச்சாச்சு, அதை காலம் தடுத்தி அதை பண்ண முடியாமல் பண்ணுறாங்க. இந்த காரணங்களை எல்லாம் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கோரிக்கை. நன்றி. ஓகே, திரு சுதர்சன் அவர்களுக்கு இந்த இடத்துல நான் பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அவர் கூறியது போல் நம்முடைய பில்டர்ஸ் அசோசியேஷனையே அட்டாக் பண்ணி சொன்னார். அவர் நாமெல்லாம் கவனத்தை ஈர்த்திருக்கோமா இல்லையா அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைத்துள்ளார். அகில இந்திய கட்டுனர் வல்லுநர் சங்கம், தமிழ்நாடு நிர்வாகம் அனைத்து விஷயங்களிலும் அமைச்சரையும் செக்ரட்டரி மற்றும் சிஇ அவர்களையும் சந்தித்து அனைத்து கோரிக்கைகளையும் உடனுக்குடன் தெரிவித்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கோரிக்கைகளை அவர்கள் கடிதம் மூலமாகவும் நேரடியாக உட்கார்ந்தும் அதை சரி செய்வதற்கு முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிற இந்த ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் ஏற்கனவே குரூப்பில் போட்டுட்டு தான் இருக்கேன். வேணுன்றதை நீங்கள் ஏற்கனவே அந்த கமிட்டி தலைவருக்கு தெரிவித்து அவர் அதை கடிதமாக எழுத சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னாக்கா கட்டாயமாக அது நடந்திருக்கும். பட் அங்கே தெரிவிக்காமலே இந்த 4 மாதம் கழித்து, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டு அந்த 4 மாதம் கழித்து நீங்கள் இன்றைக்கி தான் வந்து இந்த இடத்துல பேசுகிறீங்க. அதை பற்றி மாநில நிர்வாகம் சரியாக பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அது மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணியிருக்கின்றதை பாருங்கள், பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்கள். அதுக்காக தான் ஒவ்வொரு கடிதங்களும் போட்டிருக்கிறத வந்து குரூப்பில் போட்டுனாக்கா நீங்கள் குரூப்பில் பார்க்கணும். நன்றி. அடுத்ததாக திரு அருள்சாமி அவர்கள். சார் நீங்கள் உட்காரலாம். சார் நீங்கள் உட்காரலாம். அருள்சாமி அவர்கள் பேசுங்க. நான் வந்து மாநில திறமையை குறைச்சி சார் நீங்கள் போதும். அப்புறம் நீங்கள் வாங்க, சென்னை கூப்பிட்றோம், ஆஃபீஸுக்கு வாங்க ப்ளீஸ். ஆஃபீஸ் வானா பிரதிசா இவ்வளோ பெரிய கூட்டம் போடுறோம், இவ்வளோ பெரிய செலவு பண்ணி பண்ணுறோம். ஏன் சார் ஆஃபீஸ் வா? சார் நீங்கள் சொன்னதை கேட்டேன், பதில் சொல்லியிருக்கேன். அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்கிறேன். இல்லை ஒரு நிமிஷம் கேளுங்க சார். நான் வந்து உங்களை குறைச்சி மதிப்பிட்டு செய்யலைன்னு சொல்லலை. மற்ற சங்கங்கள் கவனத்தை ஈர்த்த அளவுக்கு நம்ம வந்து மயிலிறகுல தடவாம கொஞ்சம். சார் நீங்க சொல்ற மாதிரி மற்ற சங்கங்களை இங்க வந்து நான் கம்பேர் பண்ண தயாராக இல்லை. அதை எந்த சங்கத்தையும் தயவு செய்து இங்க கம்பேர் பண்ணி பேசாதீங்க. ஒன்லி
பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவோட நடவடிக்கைகள் என்ன நடவடிக்கைகள் எடுக்கணுன்றதை சொல்லுங்க. வேற சங்கத்தை கம்பேர் பண்ணியோ வேற ஏதோ பேசாம இருந்தால் இங்கே தயவு செய்து பேச வேண்டாம். சார் கம்பேர்லாம் பண்ணல சார். நோ சாரி சார் தயவு செய்து நீங்கள் அமருங்க. தயவு செய்து நீங்கள் அமருங்க. அவர் சொல்லக்கூடிய கோரிக்கையை வந்து நம்ம கடிதத்தில் கொடுத்துருக்குறோம். எஸ் சார். இல்லை இருந்தாலும் அவர் மேலே பேச வேண்டாம். நம்பர் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒப்பந்ததாரர் பதிவு ரினியூவலுக்கு அது அன்றைக்கே கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை தெளிவுபடுத்துகிறேன் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். எஸ் சார். தலைவர் உள்ளிட்ட அவைக்கு நன்றி கலந்த வணக்கம். நம்ம அகில இந்திய கட்டுநர் சங்கம் பல்வேறு முயற்சிகள் எடுத்து மிக சிறப்பாக டேட்டா புக் வெளியிட்டது பொதுப்பணித்துறை மூலமாக. அந்த டேட்டாவை பயன்படுத்தி இன்னும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எஸ்டிமேட் போடலைன்னு நினைக்கிறேன். குறிப்பாக ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் போட்ட எஸ்டிமேட்டில் பழைய ரேட்டை விட இது ஒரு 7-8% குறைகிறதா வந்திருக்குது. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக இந்த உட்டன் சென்ட்ரிங் ஸ்டீல் சென்ட்ரிங் அதை யூஸ் பண்ணும்போது இந்த யூசேஜை பொறுத்து இந்த ஸ்டீல் சென்ட்ரிங் பயன்படுத்துகிறதுனால விலை குறைகிறதா 7-8% குறைகிறதா சொல்கிறாங்க ஒரு சில பொதுப்பணித்துறை நண்பர்கள். எனவே நீங்கள் இவ்வளவு தூரம் சிறப்பாக செஞ்சு இந்த புக்கை வெளியிட்டு நம்ம ஒப்பந்தக்கார பயனடையவே இல்லை. அதில் ஏதாவது டெக்னிக்கலாக என்ன உடன் சென்ட்ரிங் ஸ்டீல் சென்ட்ரிங் ஈஸியாக ரிப்ளை பண்ண சான்சஸ் இருக்குது. இதை நமக்கு சாதகமாக இந்த 7-8% குறையாமல் பண்ணுறதுக்கு நமது அகில இந்திய கட்டுநர் சங்கம் மாநில தலைமை முயற்சி எடுத்து அந்த இழந்த 7-8 விடுபடாமல் இருக்கிறதுக்கு டெக்னிக்கலாக என்ன செய்ய முடியுமோ அதை விவாதித்து ஒரு நல்ல வழிகாட்ட வேண்டும் என்பது மெத்த பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.